முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தாவேக அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றிருக்கிறது. 144 எம்எல்ஏக்கள் தாவேக அரசுக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமார். வணக்கம் ராஜகுமாரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. தமிழக வெற்றி கழகத்திற்கு 25 உறுப்பினர்களுடைய ஆதரவு கூடுதலாக கிடைத்திருக்கின்றது. அது எந்த திசையிலிருந்து வந்தது என்றால் அதிமுக திசையிலிருந்து வந்தது. குறிப்பாக நேற்றைய தினம் முதலமைச்சர் மேற்கொண்டிருந்த சந்திப்பு அதிமுகவில் ஒரு சிலர், அதாவது கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடுத்திருக்கக்கூடிய முடிவுக்கு மாறான முடிவோடு இருக்கின்றார்கள். அந்த அணியை சார்ந்த எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர் உள்ளிட்டவர்கள் எல்லாம் அவர்களுடைய இருப்பிடம் தேடி சென்று நேற்று முதலமைச்சர் சந்தித்திருந்தார். அந்த சந்திப்பிற்கு பிறகாக இன்று காலை கூட சி.வி. சண்முகம் செய்தியாளர்களை சந்தித்து தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாகத்தான் வாக்களிக்கப் போகின்றோம் என்பதை உறுதி செய்திருந்தார். இந்த நிலையில் தான் அரசுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஆதரவு 144 உயர்ந்திருக்கின்றது. இதன் மூலமாக ஒரு நிலையான அரசை 5 ஆண்டுகளுக்கு நீடித்து எடுத்துச் செல்வதற்கான வாய்ப்பு தமிழக வெற்றி கழக தலைவர் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு அமைந்திருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். ஆதரவு கொடுத்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், எதிர்ப்பு தெரிவித்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் என்று பார்த்தோம் என்றால் அதிமுகவிலே தற்போது யாருடைய கை ஓங்கி இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்ள முடியும். அதாவது உறுப்பினர் எண்ணிக்கை அடிப்படையில் எஸ்பி வேலுமணிக்கு கூடுதலான அதிமுக உறுப்பினர்கள் துணை இருக்கின்றார்கள் என்பதை தெரிந்து கொள்ளும் விதமாகத்தான் இந்த சட்டப்பேரவையிலே 25 உறுப்பினர்கள் எஸ்பி வேலுமணி எடுத்த நிலைப்பாட்டுக்கு ஆதரவாக இருக்கின்றார்கள். பரவலாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களை சார்ந்த உறுப்பினர்களும் அதில் இருப்பதை பார்க்க முடிகின்றது. எனவே அதிமுகவினுடைய வேலுமணி அணியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் யார் என்று பார்த்தோம் என்றால் தொண்டாமுத்தூர் தொகுதியில் வெற்றி பெற்ற எஸ்பி வேலுமணி, திருத்தணி தொகுதியில் வெற்றி பெற்ற அரி, நன்னிலம் தொகுதியில் வெற்றி பெற்ற முன்னாள் அமைச்சர் காமராஜ், அம்பாசமுத்திரம் தொகுதியை சார்ந்த இசக்கி சுப்பையா, தாராபுரம் தொகுதியில் இருந்து வெற்றி பெற்ற சத்யபாமா எஸ்பி வேலுமணிக்கு ஆதரவு தெரிவித்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் மதுராந்தகத்தினுடைய மரகதம் குமரவேல், பாப்பிரெட்டிப்பட்டியினுடைய மரகதம் வெற்றிவேல் உள்ளிட்டவர்களும் ஆதரவு தெரிவித்திருக்கின்றார்கள். லால்குடி தொகுதியில் வெற்றி பெற்ற லீமா ரோஸ், ஆற்காடு தொகுதியினுடைய உறுப்பினர் சுகுமார், பாலக்கோடு தொகுதியினுடைய உறுப்பினர் கே.பி. அன்பழகன் என்று மொத்தமாக 25 பேர் எஸ்பி வேலுமணி தரப்புக்கு ஆதரவு கொடுத்திருக்கின்றார்கள். பரமத்தி வேலூர் உறுப்பினர் சேகர், சங்கரன் கோவில் சட்டமன்ற உறுப்பினர் திலீபன், காங்கேயம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் நடராஜ், நத்தம் தொகுதி உறுப்பினர் விஸ்வநாதன், பண்ருட்டி தொகுதியினுடைய மோகன், பழனி தொகுதியினுடைய ரவி மனோகரன், சங்கராபுரம் உறுப்பினர் ராகேஷ், கரூர் தொகுதியினுடைய சட்டமன்ற அதிமுக உறுப்பினர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் உள்ளிட்டவர்களும் எஸ்பி வேலுமணி பக்கம் நிற்கின்றார்கள். இது மட்டுமல்லாமல் ஜோலார்பேட்டை கே.சி. வீரமணி, பெருந்துறையினுடைய உறுப்பினர் ஜெயக்குமார், அந்தியூர் சட்டமன்ற உறுப்பினர் ஹரிபாஸ்கர், விராலிமலை தொகுதியினுடைய உறுப்பினர் விஜயபாஸ்கர், புவனகிரியில் வெற்றி பெற்ற அருண்மொழி தேவன், மயிலம் தொகுதியினுடைய சி.வி. சண்முகம், அவரும் எஸ்பி வேலுமணி அணியிலே ஒரு முக்கியமான நபராக இருக்கின்றார். ஓசூர் தொகுதியினுடைய உறுப்பினர் பாலகிருஷ்ணா ரெட்டி, அவரும் கூட தற்பொழுது அதிமுகவினுடைய வேலுமணி அணியில் ஆதரவாளராக நீடிக்கின்றார் என்பதை பார்க்க முடிகின்றது. எனவே இந்த ஆதரவு அணியை பொறுத்தவரை எஸ்பி வேலுமணி உள்ளபடி அவர் சொன்னதற்கேற்ப கூடுதலான உறுப்பினர்கள் தன் பக்கம்தான் இருக்கின்றார்கள் என்பதை நிரூபிப்பதற்கான ஒரு வாய்ப்பாக இன்றைய நம்பிக்கை வாக்கெடுப்பை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். எனவே இதன் அடுத்த கட்டமாக எஸ்பி வேலுமணிக்கு பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு இருக்கின்றது. இதை கடந்த மாவட்ட செயலாளர்கள் ஆதரவு என்னவாக இருக்கின்றது? அதிமுகவிலே 100க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் இருக்கின்றார்கள். அவர்களில் எத்தனை பேர் எஸ்பி வேலுமணி ஆதரிக்கின்றார்கள்? அது மட்டுமல்லாமல் எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கின்றார். அவரை ஆதரிக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையிலே சற்று குறைவாக இருக்கின்றார்கள். 22 உறுப்பினர்கள் தான் அவரை ஆதரித்திருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். அதன் அடிப்படையிலே செய்யூர் தொகுதியினுடைய உறுப்பினர் ராஜசேகர் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அணியாக இருக்கின்றார். அணைக்கட்டு தொகுதியினுடைய உறுப்பினர் வேலழகன், பர்கூர் தொகுதியினுடைய கோவிந்தராசன், அரூர் தொகுதியினுடைய சம்பத்குமார், செங்கம் தொகுதி உறுப்பினர் வேலு, கீழ்பெண்ணாத்தூர் சட்டப்பேரவை தொகுதியினுடைய உறுப்பினர் ராமச்சந்திரன், கலசப்பாக்கம் தொகுதியினுடைய உறுப்பினராக இருந்து எடப்பாடி பழனிசாமி அணியிலே கொறடாவாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, ஆரணி தொகுதியினுடைய உறுப்பினர் ஜெயசுதா, செய்யாறு தொகுதியில் வெற்றி பெற்ற முக்கூர் சுப்பிரமணியன், திருக்கோவிலூர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அதிமுகவை சார்ந்த பழனிசாமி உள்ளிட்டவர்கள் எல்லாம் எடப்பாடி பழனிசாமி எடுத்த நிலைப்பாட்டுக்கு ஆதரவு தெரிவித்து அவருக்கு சொல்லியிருக்கக்கூடிய அந்த ஆதரவு நிலைப்பாட்டிலேயே இருந்து வருகின்றார்கள் என்பதை பார்க்க முடிகின்றது. அதே போன்று செங்கோலி தொகுதியினுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய நல்லதம்பி, ஆத்தூர் தொகுதியினுடைய உறுப்பினர் ஜெயசங்கரன், ஏற்காடு தொகுதியினுடைய உறுப்பினர் உஷா ராணி, ஓமலூர் சட்டமன்ற உறுப்பினர் மணி, மேட்டூர் தொகுதியினுடைய உறுப்பினர் வெங்கடாச்சலம், வெற்றிவேல் சங்ககிரி தொகுதியினுடைய உறுப்பினராக இருக்கக்கூடியவர், பவானி தொகுதியினுடைய உறுப்பினர் கருப்பணன், அரியலூர் தொகுதியினுடைய உறுப்பினர் தாமரை ராஜேந்திரன் நெய்வேலி தொகுதியை சார்ந்தவர், ஓஎஸ் மணியன் வேதாரண்யத்தை சார்ந்தவர், தளவாய் சுந்தரம் கன்னியாகுமரியினுடைய உறுப்பினர் உள்ளிட்ட 22 பேர் எடப்பாடி பழனிசாமி அணிக்கு ஆதரவாக இருக்கின்றார்கள் என்பதெல்லாம் பார்க்க முடிகின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து
பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.